ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்ட்ட வேண்டிக்கிறோம். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கியூட் பாய் ஹர்ஷித்துக்கான பேபி ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். இன்றைக்கி என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை கஞ்சி வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா என் பையன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கான். அவன் உடம்பே ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து இந்த பொட்டுக்கடலையை வந்து கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்தா சீக்கிரம் உடம்பு ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அதுதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டாச்சு. அது கூடயே 2 பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக. பொட்டுக்கடலையிலேயே ஆல்ரெடி ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால வெயிட் நல்லா கெயின் ஆகும். ஸோ இதுவும் போடும்போது நமக்கு இன்னும் வெயிட் கெய்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? இதை நல்லா வந்து வறுத்துக்கிறோம். நல்லா கலர் மாறி அந்த இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை எப்படி சொல்கிறது, பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு இப்போ ஆற வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இதை வந்து ட்ரை ஆக்கி பொடி பண்ணி அந்த பொடியிலேருந்து தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். சரிங்களா? நல்லா ஆற வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ ஆற வச்சாச்சு. பாருங்கள், நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வந்து எடுத்து போட்டு பாருங்கள், எல்லாமே போட தேவையில்ல. ஏன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 2 ஸ்பூன் எடுத்தாலே ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். மீதியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து இப்போ பாருங்கள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். போட்டுட்டு இது மீதியை வந்து அப்படி ஸ்டோர் பண்ணிட்டு அதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது நல்ல குவான்டிட்டி நிறையாவே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா வச்சிருந்து கொடுக்க வேணாம், அதை ஒரு டைம் மட்டும் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக நான் வந்து நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப நிறையாலாம் இல்லை. ஸோ லைட்டாக அந்த டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அங்கே பார்த்திங்களா, சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும். இது வந்து ரொம்ப அவ்வளோக்கு ஸ்வீட் இல்லைங்கிறதுனால தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இதை சேர்த்துட்டு அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா, இப்போ இந்த அத்திப்பழ பொடி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீனோட இந்த சத்து கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா நம்ம வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா அரைக்காமல் அது இதாக வந்திருக்கு. அதனால தான் சொன்னேன், நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இது நான் பண்ண மிஸ்டேக்கு. ஸோ இதை நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு தெரியல. ஸோ அது ஃபைனாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் போட்டேன். பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ இது மேலே தெரியுது அப்படின்னு. திப்பி திப்பியாக வர மாதிரி ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா அரைக்கும் போதே நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். நீங்கள் அரைக்கும் போதே நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டிங்கன்னா இந்த இது இருக்காது. ஃபில்ட்ரு பண்ண தேவை இருக்காது. நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால சரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். அப்பயும் பாருங்கள், அதை சரியாக கூட ஃபில்ட்ரு பண்ணவே இல்லை நான். இன்னும் அதுலேயும் 1, 2 அப்படி இப்படியே தான் இருக்குது. ஸோ ரொம்ப இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது. நல்லா கஞ்சி குடிக்கும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அவங்க சரியாக குடிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இதை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? அதனால் ஒரு வழியாக இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா எடுத்துகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ போட்ட நட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ அதிலேயே ஊற்றி இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு கஞ்சி ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சட்டுன்னு இதாகிட்டு அது நல்லா கெட்டியாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அந்த பவுடர் வந்து நல்லா வெந்து நல்லா கெட்டியாகிறதுக்கு அவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, கை விடாமல் நல்லா
கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா சட்டுன்னு கெட்டியாயிரும். ஸோ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சுண்டுறதுக்கு. அப்புறமா நான் தண்ணி வேறு கொஞ்சம் அதிகம் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் பண்ணி நல்லா இது பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இல்லைங்களா? ஆனால் இந்த பதம் பத்தாது. ஸோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். ஏன்னா என் பையனுக்கு இப்போது 9 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப தண்ணியாட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டி பதத்துலேயே கொடுக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கும்போது நல்லா கெட்டியாக வரும். ஓகேங்களா? பாருங்கள் அதில் அப்படியே நொர நொர பொங்கி மேலே வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து அடி பிடிக்காம கிளறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கிளறனோடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கஞ்சி ரெடி ஆயிரும். இந்த கஞ்சி ரெடி பண்ணுறதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் இதை அவனுக்கு ஊட்டி விட்றோம் பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாம் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்குள்ளார நம்ம ஒரு பாடுபடுவோம் பாருங்க. அப்பா! அது நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ சரி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு பவுல் எடுத்து சர்வ் பண்ணி இது சூடாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பட் ஆறிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதும் சர்வ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சது. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.